சரிடி, நான் போயிட்டு தமிழுக்கு சார்ட்டு கிரையான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ, ஏய் வாடி, வா போலாம். இவ ஏன் இப்படி ஓடுறா? அப்போ அழகர் சொன்ன மாதிரி இவளுக்கும் ஆதிக்கும் ஏதாவது இருக்குமோ? ஆ, ஆதி கிட்ட இவளோட போட்டோ இருக்கு, இவகிட்ட ஆதி போட்டோ இருக்கு. அப்போ அழகர் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ இருக்கு. பேங் பேங் பேங். ஏய் என்னடி சாப்பிட்ட பிரியாணி சமைக்கலையா? ஆட்ட மூலைங்கள மலைப்பாம்பு மாதிரி சாஞ்சுன்னு உட்காந்துருக்க. நீங்க வந்து உட்காரு. என்ன நீயே கூப்பிடுற? என்ன விஷயம்? ஒரே அடியில உயிர் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி போயிரு போது பார்த்து இருந்துக்கோ. ம், அப்ப நான் நினைச்ச விஷயம் இல்ல, வேற ஏதோ இருக்கு. சொல்லு என்ன? என்னடி இது? அப்போ பாரதி போட்டோ காட்டின, இப்போ ஆதி போட்டோ சேர்த்து காட்டிட்டு இருக்க. நீ சொன்னது உண்மைதான். நான் எப்பவுமே உண்மையை தாண்டி சொல்றேன், நீ எந்த உண்மை கேட்குற? ஆதி வீட்ல பாரதி போட்டோ இருந்த மாதிரி பாரதியோட கபோர்ட்லயும் ஆதி போட்டோ இருந்துச்சுடா. நான் தான் சொன்னேன்ல. என்னால நம்பவே முடியலடா. பாரதி அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. எல்லாரும் உன்ன மாதிரியா இருப்பாங்களாடே? இரும்பு கம்பியை காய்ச்சி குடிச்ச மாதிரி எப்பா பார்த்தாலும் இருக்கிறது. இங்க பாரு, இங்க மற்றவங்களுக்கு மனசு இருக்கு, மனசுக்குள்ள நினப்பு இருக்கு. அந்த நினப்புக்கு காதல்னு பேரு. புரியுதா? இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பாரதிக்கு எப்படி இப்படி ஒரு நினைப்பு வந்துச்சு? இங்க பாரு, காதல் வர்றதுக்கு வயசும் தேவையில்லை, அழகும் தேவையில்லை. இது ஒரு நம்பிக்கைடே. ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நம்ம இவங்க கூட இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அது உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் பார்த்தா அப்படிலாம் வராதே. நீ என்ன கடத்திட்டு போனவன், அவன் நீ கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணா. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா கோவம் தானடா வரும். அது எப்படி லவ் வரும்? நான் உன்னை பாரதியை கடத்தலையே, பாரதியை கடத்துறதுக்கு என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணலையே. உன் கண்ணுக்கு ஒருத்தர் தப்பா தெரிஞ்சவன் பாரதி கண்ணுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கான். இங்க பாரு, எனக்கு தெளிவா சொல், உனக்கு பிரச்சனை பாரதி லவ் பண்றதா இல்ல பாரதி ஆதியை லவ் பண்றதா? நான் அப்படியெல்லாம் சொல்லலடா. எனக்கு இப்போ பாரதியோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? எதிர் எதிர் வீட்டுல இருக்கிறவங்கள ஒரே வீட்டுல இருக்க வச்சிருவோம். டே, அது தப்பு இல்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? பாரதி எப்படியோ அவன் புருஷ கூட சேர போறது இல்ல. இந்த ஆதி அவன் பொண்டாட்டியை தேடுற மாதிரி எனக்கு தெரியல. புருஷன் வேண்டாங்கிற பாரதியும் பொண்டாட்டி வேண்டாங்கிற ஆதியும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்புன்றீங்க? அப்படியா சொல்ற? சரி, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். ஆனா இந்த விஷயத்தை எப்படி அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம்?
என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ஊர் உலகம் ஏதாவது தப்பா பேசணும் அவங்களுக்குள்ள தயக்கம் இருக்கும்ல. இங்க பாரு, ஊர் அது சொல்லு இது சொல்லுன்னு நினைச்சிட்டு ஊருக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கை நரகமாயிருண்டே. எவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சா நமக்கு என்னன்னு வாழ்ந்து பாருடே. அதுக்கப்புறம் பாரு, ஊரே நம்மளை வச்சு மெரிச்சோம். சரி, ஓகே. இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ ஏன் வெறும் இந்த விஷயத்துல மட்டும்தான். புரியுதா? புரியுதுரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேர்த்த ஒன்று சேர்த்து வைக்கணும், அவ்வளோதானே? 2 பேரு 3 பேரு. தமிழ், ஏய் தமிழ், நீ எப்படி இங்க வந்த? நீங்க 2 போட்டோவையும் எடுத்து அழகர் மாமா கிட்ட காட்டுனீங்கல்ல, அப்பவே நான் வந்துட்டேன். அப்பதானே வந்த? ஏய் சி, மாமா எனக்கு ஆதி அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவையும் ஆதி அப்பாவையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாமா? ஆதி அப்பாவா? ஆமா, எங்க அம்மாவை அவரு கல்யாணம் பண்ணா அவர் எனக்கு அப்பா தானே. ஸ்மார்ட் கிட். இவனடா நம்மளோட ஃபாஸ்டா இருக்கா? அப்போ இவளை வச்ச காய நகர்த்திட வேண்டியதான். எப்படி? பாரதி கிட்ட பேசும்போது உனக்கு வேணா புருஷ தேவையில்லாம இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா தேவைன்றது ஒரு பிட்ட போட்டு விட்டுருவோம். ஏய் சரியான ஐடியாடா. ஹை ஃபை. யோ. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம்? நம்ம இவங்க 2 பேரை சேர்த்து வைக்கிற ஆபரேஷன்ல நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம்னா கிழக்குதிக்கிற சூரியன் மேற்குதிக்குமா? இப்போ எதுக்கு என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? உதிக்காதுல்ல. அந்த மாதிரி நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த இழவும் இல்ல. பாரதியும் ஆதியும் ஒண்ணு சேர்க்கிற வழிய மட்டும் பாரு. நீயும் நானும் ஒண்ணு சேரணும்னு யோசிக்க கூட யோசிக்காத. மாமா, என்ன? நீங்க எங்க அம்மாவை ஆதி அப்பா கூட சேர்த்து வச்சாலே போதும், நீங்களும் ஆண்டாளத்தையும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. எப்படி? அது நடந்தா இது நடக்கும். அதான் எப்படின்ற? அது அப்படிதான், போக போக உங்களுக்கே புரியும். போக போக புரியுமா? அது எப்படி பாசிபிள்? ஏங்க இப்பதான் வரீங்களா? ஆமா லட்சுமி, என்ன வீட்டுக்கு ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க போல? ஆமாங்க, அவங்க சாப்பிடுறதுக்கு தான் மிச்சர் சேவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாமா, எலெக்ஷன் டைம் இல்ல, ஆளுங்க வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்தியா? அத்தையே டீ போட சொல்லிட்டு தான் நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஓ சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். லட்சுமி, நாம கொடுக்குற ஒவ்வொரு டீயும் ஒவ்வொரு ஓட்டு. சரிங்க, எவ்வளவு நேரம் இப்படியே நின்னு பேசிட்டு இருப்பீங்க? உள்ள வாங்க, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. நான் போறேன், வாங்க. போ. பேராண்டி, இந்த பேராண்டி காப்பி. தலைவரே, அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லுங்க. வெற்றி ஒன்றே நமது இலக்கு, அது மட்டுமே நம் கணக்கு. ஏதா லட்சுமி, என்ன பார்க்க வந்தவங்களை கவனினா இவனை பார்க்க வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற நீ. அத்த, நம்ம குடுக்கிற ஒவ்வொரு டீயும் டீ இல்ல, ஒவ்வொரு ஓட்டு. அப்படி சொல்றா என் பேராண்டி. ஏதா, நீ இவங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா நீ? போ, போய் காப்பி எடுத்துட்டு வா. ஐயோ, பால் இல்லையடா. நான் வேணா போய் கடுங்காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அடே, என்ன பாட்டி பேசுறீங்க?
என்னதான் இருந்தாலும் அவர் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவர். இது அவர் கொடுங்க. எனக்கு ஒரு கடும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. தியாகச்செம்மல் அண்ணன் அழகர், தியாகச்செம்மல் அண்ணன் அழகர், தியாகச்செம்மல் அண்ணன் அழகர், தியாகச்செம்மல் அண்ணன் அழகர், தியாக நெருப்பு அண்ணன் அழகர். தனது காப்பியை தானம் செய்துவிட்டு கடும் காப்பியை குடிக்கும் அண்ணன் அழகர், அண்ணன் அழகர், அண்ணன் அழகர், அண்ணன் அழகர். ஓ, அமைதி 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 அமைதி. என்னதான் நம்மளுக்கு எதிரியா இருந்தாலும் தாகமா இருக்கும் போது தண்ணியை கொடுக்கணும். அதே கோவமா நின்னா தண்ணியை காட்டணும். அரசியல் சாணக்கியன் அண்ணன் அழகர், அரசியல் அறிவாளி அண்ணன் அழகர். ஏலே, நிறுத்துங்க. இது என்ன கட்சி ஆபீஸ் நினைச்சிட்டீங்களா? மரியாதை எந்திரிச்சு வெளியே போயிருங்க. அத்தை, நான் 11 மணி வரைக்கும் வீட்டை புக் பண்ணியிருக்கேன். அவருக்கு ஏதாவது வேலை இருந்தா அதுக்கப்புறம் பண்ண சொல்லுங்க. தலைவரே, இன்னும் மீட்டிங் முடிய அரை மணி நேரம் தான் இருக்கா? அப்ப சீக்கிரம் நம்மளோட அடுத்த அரசியல் வியூகத்தை சொல்லுங்க. சரி, நம்ம கொள்கை எல்லாத்தையுமே எடுத்து நோட் பண்ணுங்க எல்லாரும். இத மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கட்சி கண்மணிகளின் கடமை. நிச்சயமா சேர்ப்போம் தலைவரே. நம்ம கிராமத்தோட முக்கிய பிரச்சனை தண்ணியும் தான். அதனால முதல்ல தண்ணி பிரச்சனையை சரி பண்றோம். அதுக்கப்புறம் தண்ணியால வர பிரச்சனையை சரி பண்றோம். அடுத்ததாக காதல் திருமணத்தை ஊக்குவிக்கிற வகையில இலவசமா ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டுறோம். அதுல நிறைய காதல் திருமணத்தை நடத்துறோம். அடுத்தது முக்கியமான ஒண்ணு. நம்மளுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் மேல இருந்து வந்த பணத்தை வச்சு என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு நம்மளுக்கு எந்த கணக்கும் தெரியாது. ஆனா நான் பதவிக்கு வந்ததும் மேல இருந்து வந்த பணம் எவ்வளவு, அது எதுக்கு செலவு பண்றோம்னு எல்லா கணக்கும் மக்களுக்கு வெளிப்படையா சொல்றோம். எனக்கு ஓட்டு போட்ட யார் வேணாலும் என்கிட்ட கணக்கு கேட்கலாம். தலைவரே, அடுத்த பிரச்சாரம் எந்த ஊருக்கு தலைவரே? நம்ம பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆமா, இன்னைக்கு நீங்க எங்க பிரச்சாரத்துக்கு போறீங்க? டேய், அவன் இன்னைக்கு ஆசாரிப்பட்டிக்கு ஓட்டு கேட்க போறான்டா. சூப்பரு. ஆசாரிப்பட்டியில நம்ம கட்சி ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆசாரிப்பட்டியில நம்ம ஆளுங்க கம்மிதான். நீங்க ஒரு தடவை வந்து பிரச்சாரம் பண்ணா போதும், எல்லாருமே நம்ம கட்சி பக்கம் வந்துருவாங்க. அது நம்ம எதிர்காலம் முடிவு பண்ணிட்டோம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லி இவர் பிரச்சாரம் பண்ற இடத்துக்கு போயிட்டு இந்த அழகி போன தக்காளி, பழைய முட்டை, இட்லி எல்லாம் எடுத்து இவருக்கு அடிபடாம இவர் அங்க இருந்து அடிச்சு துரத்துறீங்க. சரியா? என்ன டேய், என் வீட்லயே உட்காந்துக்கிட்டு என் மேல முட்டை அடிக்க சொல்றியாடா நீ? இங்க பாரு, என் தலைமையில கை வச்சா தீ குளிப்போம். தலைமையில கைய வச்சு அந்த ஊர்ல ஒரு பஸ் கூட ஓடாது. ஆயமுறை கிறுக்கு போயல. ஏற்கனவே இந்த ஊர்ல 2 தடவைக்கு மேல பஸ் ஓடுறது இல்ல. எதையாவது பேசி இதுல பஸ் நிறுத்த போறாங்களா? பஸ் ஏலே, முதல்ல அம்புட்டு பேர் வெளியில போங்க. அமைதி. அவர்தான் அரசியல் நாகரிகம் தெரியாம நடந்துக்கிறாரு. நம்ம அப்படி நடந்துக்கலாமா? கூடாதுல்ல. அகிம்சை தான் நமது ஆயுதம். கொள்கையின் சின்னம் அண்ணன் அழகர், கொள்கையின் சின்னம் அண்ணன் அழகர், கொள்கையின் சின்னம் அண்ணன் அழகர், அகிம்சையின் அரசன் அண்ணன் அழகர். இங்க இருக்கடா, மரியாதையா அம்புட்டு பேர் வெளியில ஓடி போயிருங்க. இல்ல வெண்ணிய கொதிக்க வச்சு மூஞ்சில் ஊத்தி போடுவேன். அப்புறம் ஓட்டு போறதுக்கு ஒரு பயிலும் உசோட இருக்க மாட்டீங்க. அமைதி அமைதி விடுங்க. நம்ம கூட்டத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நமது சின்னம் சுத்தியல், எதிரியின் சின்னம் தேங்காய். நமது சுத்தியை வைத்த எதிரியின் தேங்காயை உடைப்போமா? 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 நமது சின்னம் ஏழைகளின் சின்னம்.
உழைப்பவர்களின் சின்னம் சுத்தியல். ஆகட்டும். இருங்க இருங்க இருங்க. எல்லாருமே டயர்டா இருப்பீங்க. ஸ்நாக்ஸ் டீலாம் எடுத்துட்டு போங்க. சரிங்க தலைவர். இருங்க இருங்க இருங்க. நமது சின்னம் சுத்தியல். சொல்லிட்டே போங்க. நமது சின்னம். இருங்க இருங்க. நமது சின்னம். நமது சின்னம். பாட்டி நம்ம சின்னம் என்ன? நமது சின்னம் சுத்தியல். நமது சின்னம் சுத்தியல். நமது சின்னம் சுத்தியல்ரா. நீ அடி வாங்க வைப்பேன்னு இருக்க. சுத்தியல். நீ கூட போகல? இல்லங்க. ஏன் வந்தவங்களுக்கு நீ டீ காபி வடை எல்லாம் கொடுத்த? நீயும் கோசம் போட்டே போக வேண்டியதானே? அப்போ நானும் போகவா? இந்த புடவை நல்லா இல்லங்க. நான் வேணா வேற புடவை மாத்திட்டு வரட்டுங்களா? எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்ன தோக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. என் புட்டு நாளைக்கு தானே நானும் பாக்குறேன். என்னங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஆசாரிப்பட்டிக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க? எதுக்கு? ஓ மருமகன் கூட சேர்ந்து நீயும் தக்காளி முட்டையில என் மேல அடிக்க போற. என்னங்க நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்க? உங்க வேட்டி சட்டைய தேக்க கொடுத்திருக்கேன். அத போய் வாங்கிட்டு வர வேண்டாமா? அதுக்குதான். நமது ஓட்டு சுத்தில் சின்னத்திற்கு. நமது சின்னம் சுத்தில் சின்னம். என்ன சின்னம்? சுத்தில் சின்னம். உங்கள் ஓட்டு சுத்தில் சின்னத்துக்கு. என்ன பிரதர், பிரச்சாரம்லாம் பயங்கரமா இருக்கு. அரசியல்னா சும்மாவா? அதெல்லாம் சரிதான். எனக்கு தான் இந்த ஊர்ல ஓட்டே இல்லையே. என்கிட்ட ஏன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? யார் சொன்ன உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு? உங்களுக்கு இந்த ஊர்ல ஓட்டு இருக்கு. உங்க பேர் கோமதி, ஊர் கம்மாப்பட்டி. உங்களுக்கு ஐடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நீங்க எலெக்ஷன் நாளைக்கு வரீங்க. சுத்தில் சின்னத்துல ஒரு அமுக்கு அமுக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அடப்பாவீங்களா, சரியான ஃப்ராடா இருப்பீங்க போல இருக்கே. ஃப்ராட் பண்றோமோ பித்தலாட்டம் பண்றோமோ ஜெயிக்கிறோமா இல்லையான்றதா மேட்ரு. வெற்றி ஒன்றே எங்களது இலக்கு, அது மட்டுமே எங்கள் கணக்கு. சரி அதெல்லாம் விடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க. நான் உங்களுக்கு யாரு? இப்ப எதுக்கு இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க, நான் கேக்குறேன்ல. நான் உங்களுக்கு யாரு? என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் எனக்கு பிரதர் மாதிரி. பிரதர் மாதிரியா இல்ல பிரதரா? நீங்க இந்த சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறீங்களா, அப்ப பிரதர் தான். அப்போ உங்க பிரதர் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையா? தப்பு இல்ல. அப்போ ப்ளீஸ் சொல்லுங்களேன், உங்க புருஷன் யாரு? சொல்லுங்களேன், உங்க புருஷன் யாரு? எங்க இருக்காரு? ஏதாவது ஒரு அவரை பத்தி ப்ளீஸ். ப்ளீஸ் பிரதர், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி ஏன் பேசிக்கிட்டு? அதை விடுங்க, வேண்டாம். ஏங்க, வார்த்தைக்கு வார்த்தை என்ன பிரதர் பிரதர்னு சொல்றீங்க. நான் என் சிஸ்டர் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாதா? உண்மையாவே நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் புருஷனை பத்தி நீங்க எதுவும் என்கிட்ட கேட்காம இருந்தாலே போதும். ஏன்? ஏன்னா எனக்கு அவர் வேண்டான்னு நான் முடிவெடுத்த பிறகுதான் நான் நல்லா இருக்கேன். ஷோர் தானே? 200% ஷோர். அப்போ உங்களுக்கு அவர் வேண்டாம்? கண்டிப்பா வேணாம். அப்போ ஒருவேளை அவன் திரும்ப உங்களை தேடி வந்தா கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அப்படிதானே? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். அப்போ இந்த பதில லாக் பண்ணிடலாமா? என்ன லாக் பண்ணிடலாம்? இனிமேல் உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நீங்க சொன்னதை லாக் பண்ணிடலாமா? ஏங்க, அதானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க, ஒரு பிரதரா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அட போங்க பிரதர், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட உட்காருங்க. நீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பே இந்த கல்யாணம் தான். அதை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இன்னொரு தடவை அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். ஏன் சிஸ்டர் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு ரோஜா செடியில ஒரு தடவை பூ பூக்குமா? இல்ல வானத்துல ஒரு தடவை மழை பெய்யுமா? இல்ல ஒரு ரூட்ல ஒரு தடவை பஸ் போகுமா? நான் இந்த ஊரை தவிர ஜென்ரலா சொல்றேன். பிரதர்,
உங்க மூஞ்சிக்கு நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் சுத்தமா செட் ஆகல. இதெல்லாம் விட்டுருங்களேன் ப்ளீஸ். நீங்க அதை விடுங்க, கிண்டல் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும். நான் சீரியஸா கேக்குறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம்லாம் என்னால யோசிக்க முடியாது. நான் இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு.